சூப்பராக இருக்குது. ஓகே ஹாய் காய்ஸ், இன்னைக்கு 100 கோழிக்கால் கிரேவி பண்ண போறோம். வாங்க நம்ம பசங்களோட எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். போண்ணா ஃபர்ஸ்ட் சுடுதண்ணில் போட்டு எல்லாத்தையும் அழிச்சு எடுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா கோழிக்காலோட நெய்லெல்லாம் கட் பண்ண போறோம். கட் பண்ணிட்டா அருமையாக கட் பண்ணுங்கிறாங்க கோழிக்காலை. ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்கப்பா நம்ம ஊர் மக்கள். ஃபர்ஸ்ட் இப்போ தக்காளி கட் பண்ண போறாங்க. இவர் மாஸ்டர் பேர் ஜெகதீஷ். சீக்கிரம் நான் லேட்டாக வெட்டுறேன். கையில் தங்க மோதிரம்லாம் போட்டுக்கிறாரு அண்ணா. ஆமாம், ஆனால் அது கவரிங்க. பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஹரி ஃபுட் லைஃப் சேனலில் ஒரு டைம் பெல் ஐகான் அண்டு லைக் எல்லாம் தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப்டா அது விட்டுட்டு முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. அப்போ நாங்கள் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு லிங்க் ஆகும். இப்போ ஆனியன் கட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு டைம் மிஸ்டேக் ப்ரோ, சேனல்ல பேட் வேர்ட்ஸ் எல்லாம் பேச கூடாது ப்ரோ. யூடியூப்ல அப்லோட் பண்றோம். ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணா சமையல் செஞ்சான். செஞ்சுட்டு என்ன பண்ணிட்டான், நான் பொங்கல் செஞ்சு வச்சிருக்கேன் நான் நினைச்சேன். ஆனா அது பொங்கல் இல்ல, சாப்பாடு வச்சு வச்சிருக்கான். அப்பதான் தெரியும் என்ன மாஸ்டர் இப்படி பண்ணா எப்படி? நல்லா தானே செஞ்சா. ஒரு டைம் மிஸ்டேக் ஆச்சு. அதுக்கு முன்னாடி நிறைய அதை கேட்கறேன். ஃபர்ஸ்ட் என்ன சேர்த்துக்கு அடுத்தது தானே சொல்லியா. நீங்கெல்லாம் சாப்பிட தூரப்படா. இப்போதைக்கு இந்த குக் மாஸ்டர் பதவி வந்து இவர் பொறுப்பேற்றுள்ளார். அவ்வளவுதான் ஊத்தண்டா. ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்துறாருப்பா மாஸ்டர் முனியாண்டி. எண்ணெய் பச்சனை இவர் தான் அசிஸ்டண்டா. பச்சை மிளகாங்கடா, ஒரு 4-5 மிளகா போடுங்க. பச்சை மிளகா வெட்டு பசங்க யாரும் பேசக்கூடாது. கலக்குறா எல்லாரும் பச்சை மிளகா எல்லாம் பரவாயில்ல. அண்ணன் கம் பண்ணுறான். நெக்ஸ்ட் சமையல்ல பச்சை மிளகா போடலாம். போதும். தக்காளி போடுறீங்களா? தக்காளி போடுறீங்களா? தக்காளி போடுறா தீஞ்சிரும். இவரு தக்காளி போடுன்றாரு, இவரு வேணான்றாரு மாஸ்டர் முனியாண்டி. இப்போ வெங்காயம் போடுறா. வெங்காயம் ஆல்ரெடி போட்டு பல கிலோமீட்டர் ஆச்சு. தக்காளி போடுறாங்க. இவங்க கிட்ட சமர்ப்பிச்சுட்டேன். யார் சேரங்கன்னு தெரியல. இவர் தான் முனியாண்டி தான் சேரன்றாரு. ஆனா அவர் பேசி யாரும் கேட்க மாட்டேன்றாங்க. இஞ்சி பூண்டு போட எல்லாம் சுடுந்துடும்டா. எல்லாரும் கொஞ்சம் தூரம் போங்க, நானே செஞ்சிடறேன். நீ வெளியே போலாம் ஃபர்ஸ்ட். சரி, ஏன்னா அவர் பல கடை வச்சுக்கிறாரு. அவரு இவர் வந்து பல இடத்துல கடை வச்சிருந்தாரு. அங்கெல்லாம் ஓடலன்றனால இப்போ நாங்கள் இங்கே கொண்டு வந்துக்கிறோம். 1/2 கிலோ 1/4 கிலோ செஞ்சாலும் பரவாயில்ல, போடலாம். 3-4 கிலோ. சந்தோஷம். 100 கால் 100 கோழிக்கால். அப்போ தூள் பத்து வீடு தக்காளி கரையணும்னா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்தா கரைஞ்சிடும். தக்காளி கரைஞ்சிரும். காலகாலமாக இந்த மாதிரி தான் பண்ணிக்கிறீங்க நீங்கள். அப்புறம் ஏன் நீங்கள் கடையை மூட்டிங்க சீக்கிரமா? எல்லாம் உங்களை மாதிரி தருதலைங்க இவர் தான் ஃபயர் சந்தோஷ். ஆனா ஃபயரே வைக்க மாட்டாரு. அவனா கண்டி கலகுவான், குத்த மாட்டான்.
டேய் கோயி இந்த பக்கம்டா. இன்னைக்கு அதே தான் கோய் கால் தான். அந்த பக்கம் வைடா. இஞ்சி பூண்டு அடிப்பீங்க கோய் கால் போடுறாங்கப்பா. போடு மொத்தம் போடு. வெங்காயம் எல்லாம் போட்டு வச்சுடா டே கம்முன்னு ரெடி. தக்காளி போறது. தக்காளி கூட போட்டு வச்சுடா. என்னடா அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போறது. கலக்கடா இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். பையனா என்ன முதல்ல ஊத்துறது? நீ ஃபர்ஸ்ட் ஒரு புண்ணியத்தை கொடுக்கணும். உப்பு போடுறா. தப்பு போட்டாங்க அப்பே. இப்போ போடணும். உப்பு அப்பயே போடுறது வந்து அது வெங்காயம். சரி போட்டுடலாம். தக்காளிக்கு எல்லாத்தையும் கவுத்து போயிடுவோம். என்னண்ணா பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குதா? உப்பு போட்டதுனடா அனல் ஓவர். குடிச்சுக்கலாம். மஞ்சால் தூள் போட்டாம்பா. நல்லா ஒரு வாசம் வரக்கூடாது, கவுச்சி அடிக்கக்கூடாதுன்றாங்க. உப்பு இந்த கல் வெளியே தேவையான அளவு உப்பு போடுறாங்க. அருமையான ஒரு கமெண்ட்ரி. வாசனையே தெரியும் உப்பு. எப்படி உங்களுக்கு மட்டும் வாசனையிலே தெரியுது அந்த உப்பு? மூக்கு மூக்கு புடப்பான் தான் அப்படிதான். யோசிக்க தோணும் இப்படி எல்லாம். வித்வானுங்களுக்கு தான் தெரியும். இவர் தான் அவரு. மிளகாத்தூள் போடுறாங்க. சரி சாரி மிளகாய் தூள் போடுறாங்கப்பா. கலக்கடா இப்போதான் நல்லா வந்து கலரே அருமையாக வருது. நீங்க போற கரம் மசாலா தான். ஆமா கரம் மசாலா வாங்கினானே. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. குக்கர் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. மாஸ்டர் முனியாண்டி கொஞ்சம் கடுப்பாக வர. பையன் தான் மாஸ்டர். ஏய் இத்ரா 2 பேக்கெட்டு கரம் மசாலா தூள் போடுறாங்கப்பா. உப்பு பார்க்குறோம். உப்பு கொஞ்சம் கம்மி தான். சரிங்க சொன்னா கேட்கணும். நான் அப்பயே சொன்னேன் உப்பு கம்மியாக சொன்னேன் இல்லை பங்காளியா. லெஜெண்ட் எவனோ சொன்னாருப்பா. பண்றாரு போடு கரெக்டாக உனக்கு தெரியும். இதெல்லாம் டேஸ்ட் பார்த்துக்கலாம். போன் எடுத்துறேன்னா போன் எடுத்துறேனா. சிக்கன் மசாலா ஒரு பேக்கெட் போடுறோம். சிக்கன் மசாலா ஆமா 100 இவ்வளோ தான் இருக்குதுண்ணா. 100 இவ்வளோ தான் இருக்குது. சூப்பரா இருக்குண்ணா. எப்படி சொல்றாரு? காரணம் என்ன சொல்லு. நல்லா காரமா சாரமா சூப்பரா இருக்குது. ஓகே காரமா சாரமா 100 கோழிக்கால் செஞ்சு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் கடைசியாக பெப்பர் போட்டு இறக்க போகிறோம். கடைசியாக இறக்கிட்டு போடுங்கடா எல்லாத்தையும். பெப்பர் போடுறாங்க. கழுகிட்டு அப்புறமா கொத்தமல்லி போடுறா. ஃபைனல் டச் கொத்தமல்லி போடுறாங்கப்பா. வாசம் அருமையாக இருக்கும். டாக்டரே சொல்லுவார் இதெல்லாம் சாப்பிடணும் உடம்புக்கு நல்லதுன்னு. டேஸ்ட் எப்படி இருக்குப்பா? டேஸ்ட் எப்படி இருக்கு? அருமையா இருக்குண்ணா. சூப்பரா காரம் சாரமா சூப்பரா இருக்குது. அதான் மாஸ்டர் முனியாண்டி அருமையாக செஞ்சு கொடுத்துருக்காரு. எல்லாருமே நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. முனியாண்டி மாஸ்டர் அருமையாக செஞ்சு கொடுத்துருக்காருப்பா பசங்களுக்காக. அப்படியே நம்ம சேனல் எல்லாரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.